இப்படி இந்த சுசிலாத்தனை செஞ்ச விடுவோம் ரெண்டு ஜெபம் செய்வோம். நாம் நின்று நம்முடைய சொந்தத்தில் இந்த நாளின் புதிய கிருபைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரே, காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் இந்த நாளின் புது கிருபையால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று கேட்போம். தாகத்தோடு உடைய சமூகத்தை காத்திருக்கிற எங்கள் மீது கிருபையின் ஆவி ஊற்றப்படட்டும். இந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பூரண கிருபையால் எங்களை நிரப்புகிற தேவன், எங்களை சம்பூர்ண கிருபையால் நிரப்புகிற தேவன், அந்த விசேஷித்த கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யங்களால் நிரப்புகிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இந்த ஆறுதலில் எங்களை நிரப்பி எழுப்புங்க. அது வெறுமையாய் ஒருவரு கூட திரும்பப்படும் என்று அந்த சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் அல்ல, ஒரு பாதி நிரம்பலை பாத்திரமாய் அல்ல, ஒரு கால்வாசி அல்ல. ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரமாக என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். அபிஷேகத்தின் ஒரு பகுதியாக இந்த கிருபையை நான் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஊற்றப்பட்டிருக்கிறதாக. ஆண்டவரே, கிருபையின் ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் அழகை செய்வீராக. தீர்க்கதரிசி மூலமாய் வாக்குப்படின தேவன், ஆண்டவரே, ஒரு கிருபையால், சம்பூர்ணமான கிருபையாலே, அளவற்ற கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கிருபையின் ஆவியை ஒவ்வொரு மீதும் ஊற்றுங்க. எங்களை தப்புவிக்கிற கிருபை, நீதிமானாய் மாற்றுகிற கிருபை, பலவானாய் மாற்றுகிற கிருபை, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற கிருபை, அந்த சம்பூர்ணமான கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பூரண கிருபையால் எங்கள் நிரப்புங்க. கிருபை பெற்றவருடைய வாழ்க இந்த வார்த்தையின் வழியாய் நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் திரும்பி செல்லணும். கிருபை பெற்றவர்களாய் நிரம்பி நாங்கள் செல்லணும். எங்கள் உதவி செய்திருங்க. இந்த ஆறுதலை கர்த்தர் எழுந்தருளி உமது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அர்ப்பணிக்கிறவர்கள் உமது கிருபையை வாஞ்சித்தும் சமூகத்தில் இருக்கிறோம். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா. யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா. யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உம் கிருபை தானே சொல்லவே ராஜாவே, உம் கிருபை தானே சொல்லவே ராஜாவே. உம் கிருபை இல்லாமல் எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா. யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபையை வாஞ்சிக்கிறோம். இவ்வாறுதலில் உங்கள் கிருபையால் எங்களை நிரப்பி எழுதுகிறாங்க. கிருபை ஒன்றே வார்த்தைகள் வெளியிட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதனை காரணமாக பாடல் தாயிலே 22வது பாடலை பாடுவோம். சொத்து சுகம் இருந்தாலும் கிருபை மட்டும் இல்லை. பாடல் தாயிலே 22வது சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு வெள்ளத்தோடு உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு வெள்ளத்தோடு உமக்கு தானே. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்த
உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன், தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன். கிருபை தந்தவரே நன்றி ஐயா. என்னை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். வெறுமையாய் வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா. என்னை அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன், தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன். கிருபை தந்தவரே நன்றி ஐயா. என்னை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். புது கிருபையாக ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது. சத்துருக்கு உங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. எங்களை அபிஷேகிக்கிற தேவன், கிருபையால் எங்களை நிரப்புகிற தேவன். அந்த அபிஷேகம் எங்களை வெட்கப்படுத்த ஒட்டாது, அந்த அபிஷேகம் எங்களை கைவிடாது. அந்த கிருபை என்னும் அபிஷேகம் எங்களை உயர்ந்த ஸ்தலத்திற்கு அழைத்து செல்கிறதா இருக்கிறது. ஒவ்வொருவரையும் பூரண கிருபையால் நிரப்புங்க. அந்த ஒருவராக இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக் கூடாது. அந்த இந்த காரியங்களுடைய குடும்பத்தில் தேவைகள்
கிருபைகளா இருக்கிறது. இந்த காரியங்கள் எங்களுக்கு வாய்த்தால் நலமாயிருக்கும் என்று எதிர்பார்க்கிற தடைபட்டு கொண்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் தேவரீருடைய கிருபையால் இந்த நாட்களிலே அவைகள் சித்தி பெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறி இந்த நாட்களில் அந்த காரியங்கள் வாய்ப்பதாக. ஆண்டவரே, இந்த கிருபை அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்யட்டும். ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. தேவரீருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் கிருபை பெற்றவர்கள் நாங்கள், விசேஷித்த தனங்கள் நீர் எங்களோடு வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். நீர் எங்களோடு வாழ்வதினால் எங்கள் குடும்பம் விசேஷித்த குடும்பம். உலகத்தை போல் அல்ல, உலகத்தின் கவலைகளுக்கு பயப்படுகிறவர்களை போல் அல்ல. என்ன நடந்தாலும் சரி, தேவன் எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். பலவீனத்துல அவருடைய பலன், அந்த கிருபை எங்களிடத்துல பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை எனக்கு போதும், என்ன வந்தாலும் நான் கர்த்தரை பற்றிக் கொள்வேன். அந்த கிருபை என்னை வெட்கப்படுத்த ஒட்டாது. சகல ஜனங்களுக்கு வருவதாய் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் எங்களை மாற்றுகிற அந்த ஐஸ்வர்யம் உள்ள கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பூரண கிருபையால் நிரப்புங்க. இந்த ஐஸ்வர்யத்தின் கிருபையால் நிரம்பி வருகிற ஆசீர்வாதத்தின் கிருபையை, இந்த நல்ல பங்கை, எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் ஒவ்வொருவரும் பற்றிக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அதை முழுமையாய் என்பதை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்து வழி நடத்துங்க. தாவீதை கிருபையால் நினைத்த தேவன், பவுலை கிருபையால் நினைத்த தேவன், மோசையோடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருங்க. எங்களோடு கூட இருங்க. தானியேலோடு கூட இருந்த தேவன், யோசேப்போடு கூட இருந்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்த கிருபையால் எங்களை நிரப்புங்க. தாழ்த்தி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிருபை பொருந்தின கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சம்பூர்ண கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துவீராக. இப்படி வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். கிருபை பொருந்தின வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் அவருடைய சொந்தத்தில் இந்த உன்னதமான கிருபையின் அனுபவத்தை குறித்து தியானிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற காரியம் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையால் நிறைத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மை அவருடைய பூரண கிருபையால் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க அவர் நிரப்புவார். நேற்று தினத்தில் பார்த்தபடி இந்த கிரீடங்களினால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவாராக. அபிஷேகம் என்னும் கிரீடம் நமக்கு மகிமையானது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சம்பூர்ணமாய் தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த கிருபையின் வார்த்தையை ஆண்டவர் தந்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேவ வார்த்தையானது பலன் உள்ளது. கிருபை பொருந்தின இந்த தேவ வார்த்தைகள் அது மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. இது நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்தும், நம்முடைய ஆவியை பலப்படுத்தும், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். மூன்றையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வசனம் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், யோவான் 1:1. தேவனாய் இருந்த அந்த வார்த்தை, தேவன்தான் அந்த வார்த்தை. இந்த கிருபை பொருந்தின வார்த்தை நம் மத்தியிலே வெளிப்படுகிறது. அதே அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த வார்த்தை, அந்த கிருபை பொருந்தின வார்த்தை மாம்சமாகி இயேசுவாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்ப இந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை பொருந்தின வார்த்தை நமக்குள் வாசம் பண்ணுகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மேலான கிருபை. ஆதியில இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமானது, இயேசுவானது. இந்த வார்த்தை நமக்குள் கிருபையாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலான அனுபவம் இந்த கிருபை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆதியில தேவனாய் இருந்தவர், ஆதியிலிருந்து இருக்கிற தேவன் அவர், சர்வ வல்லமை உள்ளவர், வார்த்தையானவர் கிருபையால் நமக்குள் இருக்கிறார். எல்லாரும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 6:1. தேவனுடைய கிருபையை
நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கிருபை பெற்ற பவுல் இந்த ஜனங்களுக்கு 2வது ஒரு கடிதத்தை எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. அப்ப சொல்லுகிற போதுதான் இந்த காரியத்தை சாட்சியிட்டு சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடி, பயனற்ற உங்களுக்கு இந்த கிருபை இருக்காதபடிக்கு அதை பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்கிறது. அதை குறைத்து போடுவதும் அதை அதிகரித்துக் கொள்வதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் கிருபை என்று சொன்னால் அந்த கிருபை பெருகதான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். கிருபை பெருகதான் செய்ய வேண்டும். அவர்கள் இந்த வார்த்தையில் அவர் தான் சொல்லுகிறார், கிருபையை விருதாவாயாக்காதபடிக்கு, அது அப்படியே போகாதபடி, இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் கிருபையை உணர்ந்தவர், கிருபையை பெற்றுக்கொண்டு அதை தனக்குள் பெருக்கிக் கொண்டவர். ஆனபடியால் இந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். அநேக வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். கிருபை பொருந்திய வார்த்தைகள் கர்த்தர் என் மத்தியில மூலமாக நம் மத்தியில அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை பொருந்தின வார்த்தைகள், தேவன் அருளுகிற அந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வார்த்தையான தேவன் இந்த வார்த்தை மூலமாய் நம்மத்திலே பலப்படுத்துகிறார், நமக்குள் கிரியை செய்கிறார். ஒருவேளை இந்த வேத வசனம் ஜெபம் என்பது ஒரு காரியம், ஒரு படி. பாருங்கள், வெறுமனையாய் இந்த வசனத்தை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை வெறுமையாய் தியானிப்பதற்கும் அதை ஊழியர் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருவதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் அநேக உணவுகளை பார்க்கிறோம். அதை பச்சையாய் நாம் சாப்பிடுவதற்கும், சமைத்து அது அநேக காரியங்களை சேர்த்து சாப்பிடுவதற்கும் அதில் சுவை உண்டு. அதே போல வெறுமையாய் வசனத்தை நாம் பார்ப்பதற்கும் ஒரு ஊழியர் மூலமாய் கர்த்தரை நமக்கு தருவதற்கும் ஏராளமான அனுபவங்கள் உண்டு. அது மிகுந்த பலனா இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை பொருந்தின வார்த்தைகளை தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். ஆக இன்னும் அதை நம்மை பலப்படுத்தும், இன்னும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த அது நமக்கு உதவி செய்யும். ஒரு வேர்க்கடலை எடுத்துக்கொண்டால் அது பச்சையாக சாப்பிட்டால் எவ்வளவு அதிகம், ஒரு கை பச்சையாக சாப்பிட்டு அதுக்கு மேல அதிகமாய் சாப்பிட முடியாது. அது நமக்கு இன்னும் கேடாய் மாறி போகும். அதே ஒரு அவித்தால் அல்லது வறுத்தால் எவ்வளவு வேண்டுமானால் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால அதிகமாய் சாப்பிடுறது போது கடைசியில் என்ன கொடுப்பார்கள்? ஒரு துண்டு வெல்லத்தை கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு அது ஆரோக்கியத்தை தரும். அதே போலதான் இந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளை நாம் நேரடியாக வசனத்தை பார்ப்பதற்கும், ஆண்டவர் நம்ம மத்தியில இந்த காலை நேரங்களில் நம்மை வைத்து அவர் சமூகத்துல வைத்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை தருவதற்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. அது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒவ்வொன்றையும் அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6:1 சொன்னபடி பெற்றுக்கொண்ட கிருபையை விருதாவாய் ஆக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். கிருபையை தருகிறார். இந்த கிருபையை விருதாவாய் போகாத, பயனற்று போகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கொடுத்தது எதற்கு என்று ஆண்டவர் நினைத்து விடக் கூடாது. கிருபையை இவ்வளவாய் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்க வேண்டும். ஒரு சைக்கிளை பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு விட்டால் அது துருப்பிடித்து உள்ளிருக்கிற அதனுடைய ஒவ்வொரு பாகங்களும் அப்படியே தூசி படிந்து சிக்கிக்கணும். பல வருடங்கள் கழித்ததை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது. அது சிக்கிக்கொள்ளும், அது தன்னுடைய இயல்பை செய்ய முடியாது. அதே போலதான் நம் கிருபையை பயன்படுத்தாமல் அதை அப்படியே வைத்து விட்டு சில நாள் வந்து வியாதிகள், சில கஷ்டங்கள் வந்த பிறகு அந்த கிருபையை திரும்பி பார்த்தால் அது செயல்படாது, அது ஒன்றுமில்லாதாய் போய்விடும். கிருபையை இன்னும் நாம் அதிகரிக்க வேண்டும். சொன்னபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை, அந்தன்றைக்குரிய ஆகாரத்தை அந்தன்று காலையில தான் பெற்றுக்கொள்ளவே முடிய அநேகமான கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகமான மண்ணாவை சேர்த்து என் கூடாரத்தில் வைத்துக் கொள்வேன் அல்ல, அதெல்லாம் கெட்டு போகும், அதெல்லாம் அழிந்து போகும். அன்றன்றைக்குரிய கிருபைகளை நமக்கு தந்துகிற தேவன் காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த புதிய கிருபையை நம்மை நிரப்பி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரேக வீடுகளில் செயல்படுத்தப்படுகிற அநேக விஷயங்களை பார்க்கலாம். பயன்படுத்தாமல் அப்படியே சில நாள் வைத்து விட்டால், மின் சாதன பொருட்கள் அப்படியே வைத்து விட்டால் அது ஒரு மாதம் கழித்தால் பயன்படக்கூடாத பொருள் கூட இருக்கிறது. ஏராளமான பொருள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன். கிருபையை பயன்படுத்தாவிட்டால், விருதாவாய் வைத்து விட்டால் அது அப்படியே மாறி போகும். அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஆகவே இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும். இந்த வேத வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக, நீதியின் மூலமாக, ஊழியங்களின் மூலமாக இந்த கிருபையை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நம்மை அலங்கரிக்க வேண்டும். புது கிருபையால் நம்மை அலங்கரிக்கிற தேவன் அவர்.
ஒவ்வொரு நாளும் கிருபையினால் அலங்கரிக்க வேண்டும். இன்றைக்கு நான் குளித்திருக்கிறேன், நாளைக்கு அது போதாது, நாளைக்கு அதை இன்னும் நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இன்னும் நான் என்னை அழகுபடுத்தி இன்னும் நான் என்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் புது ஆடைகளை போடுகிறோம். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் புது கிருபையை நம்ம அலங்கரிக்க வேண்டும். நேற்று ஒரு கிருபை போட்டேன், அந்த கிருபை போதும், அந்த வஸ்திரம் போதும், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் புது வஸ்திரம், ஒவ்வொரு நாளும் என்ன சுத்திகரித்து குளித்து என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் நான் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சரீரத்திற்கு இவ்வளவு செய்கிறோம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு கிருபைக்கும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். திருமண வீடுகளில் போகிற போது எவ்வளவாய் நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம். அநேக திருமண வீடுகளில் மக்களை விட கீழே இருக்கிற ஏராளமானவர் மணமக்களை போல இருப்பார்கள். பாருங்கள், அதற்கே இந்த உலகத்தின் காரியத்திற்கு எவ்வளவு பிரயாசம் என்றால் நம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவு நம்மை பரிசுத்தப்படுத்தி, எவ்வளவு அழகுபடுத்தி, எவ்வளவு நம்மை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக. ஆகவே இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து கிருபையில பெருக வேண்டும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 15:9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், நான் சிறியவனாய் இருக்கிறேன். பவுல் எப்படிப்பட்டவர்? ஞானத்தில் மிகுந்தவர், அவருடைய ஊழியம் மரங்களினால் நிறைந்தது, ஆவியால் நிரப்பப்பட்டவர், கிருபையால் நிரப்பப்பட்டவர், பயங்கரமான ஊழியத்தை செய்தவர். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சிறியவன், எல்லா அப்போஸ்தலரிலும் நான் சிறியவன். என்ன சொல்லுகிறார்கள்? சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த காரியத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல். பவுல் தானாய் ஊழியத்திற்கு வரவில்லை, கர்த்தர் தான் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு வந்தார், நம்முடைய கிருபையை கொடுத்து ஊழியத்தை செய்ய வைத்தார். ஆகவேதான் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ பேர் கர்த்தரோடு கூட இருந்தார்கள், அவரால் வார்த்தை கேட்டு அவர் அனுப்பினார். ஆனா பவுல் அவரை முகமது இயேசுவை நேரடியாய் பார்க்க அவரோடு கூட வசிக்க வாழவில்லை, நடக்கவில்லை, பழகவில்லை. ஆனாலும் அவர்களோடு கூட அனுபவத்தை மேலான காரியத்தையும் பவுல் பெற்றிருந்தார். அந்த கிருபை அவர் மேல் அதிகமாக இருந்தது. தன்னை அர்ப்பணித்து சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்லுகிறார், இப்படி நான் சிறியவனாய் இருக்கிறேன், அப்போஸ்தலர் பேர் பெறுவதற்கும் நான் பார்த்ததில்லை, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை. நான் அப்போஸ்தலன் அல்ல, நான் பெரிய ஒரு பாத்திரவான், கனத்திற்குரியவன் இல்லை, நான் வெறுமையானவன். இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அதை என்னை சும்மா விடவில்லை. அது ஆண்டவருக்காக பிரகாசிக்க செய்தது, அவருக்காக எழுந்து நிற்க செய்தது. கர்த்தர் தெரிந்து கொண்டால் அந்த பாத்திரம் கர்த்தருக்காக எப்படியாயினும் பிரகாசிக்கும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற போது யூதாசுக்கு பதிலாக அங்கே அப்போஸ்தலர் ஒருவர் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷராக ஒருவர் தெரிந்தெடுக்கப்படுகிறார். 2 பேருடைய பெயர் அங்கே போடப்பட்டு கடைசியில் அப்போஸ்தலர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அங்கே மத்தியாவின் பேரிலே அங்கே விழுகிறது. அவர்கள் அவரை எடுத்து அவரோடு கூட தங்களோடு சேர்த்து கொண்டார்கள். நடந்தது என்ன? அந்த சீஷர்கள் எல்லாரும் போனார்கள். அதற்கு பின் அந்த பகுதியில அவர்கள் எல்லா பேர்களும் அவ்வப்போது வந்தது, எல்லாரும் செயல்பட்டார்கள். ஆனால் மத்தியாவினுடைய பெயர் அதற்கு பிறகு அப்படியே மறைந்து போனது, மீண்டும் சொல்லப்படவில்லை. மத்தியா போய் ஜெபித்தார், அங்கு விடுதலை உண்டானது, மத்தியாவின் நிழல்பட்டு அங்கே சுகமானது, அப்படியெல்லாம் வார்த்தை அங்கு சொல்லவில்லை. சீஷர்கள் தெரிந்து கொண்டது அப்படியே நின்றது. அதே போல அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு வருகிற போது ஒரு மனிதனை இயேசு தெரிந்து கொண்டார். சவுல் என்கிற மனுஷனை இயேசு தெரிந்து கொண்டு அவனுக்கு புது நாமத்தையும் தரித்து அவனை பவுலாய் மாற்றி அழைத்தார். நடந்தது என்ன? புதிய ஏற்பாட்டிலே ஏராளமான கடிதங்கள் அவரால் உண்டானது, ஏராளமான ஊழியங்கள் அவர் மூலமாய் நடந்தது, ஏராளமான பட்டணங்களில் சபைகள் அவர் மூலமாய் உருவானது, சபைகளில் எழுப்புதல் அவர் மூலமாய் உண்டானது. கர்த்தர் தெரிந்து கொள்கிறதற்கும் நாம் தெரிந்து கொள்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் தெரிந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினால் அந்த கிருபை மேலானது, அது இன்னும் பெருகும், பெருகக்கூடிய கிருபையா இருக்கும். ஆனால் நாம் தெரிந்து கொண்டு நாமே நமக்கு சில காரியங்களை செய்து கொள்வோமானால் அது கிருபையற்றதா இருக்கும், அது அப்படியே நிலைநிற்காது. பாருங்கள், பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டது போல நாமும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தெரிந்தெடுத்து வித்தியாசப்படுத்துகிறார், பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அதுக்கு அர்ப்பணிப்பது நம்முடைய காரியமாக இருக்கிறது.
மத்தியாவின் சம்பவங்கள் முடிந்தது, பவுலின் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு போனது. இவ்விதமாய் கர்த்தர் தொடரும் ஆசீர்வாதங்களை தருவார். யாருக்கு? அவரால் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கு. அவர் நம்மை தெரிந்து கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஊழியங்கள், பிரயாணங்கள் தொடர்ந்து கொண்டு போகும். அதற்காக இன்னும் பிரகாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:8. பாருங்கள், தன்னை எப்படியாய் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். தன்னை ஒரு அற்பமான மனுஷனாக, தன்னை ஒரு வெறுமையான மனுஷனாக, ஒரு அகால பிறவியாக, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட, யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு அகால பிறவி நம்ம எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆனா கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார். ஒரு தனிமையாய் ஓரத்துல கிடந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரம் கர்த்தரின் பார்வையில பட்டது. நாம் கர்த்தருடைய பார்வையில உள்ள ஜனங்கள். ஒருவேளை ஓரத்தில் இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு முக்கியமான ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வை நம்மேல் இருக்கிறதான் சொல்லுகிறார். எல்லாருக்கும் பின்பு முதல்ல கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலராக அவர் தன்னோடு இருக்கும்படியே பவுல் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எல்லாருக்கும் பின்பு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அகால பிறவி என்று தன்னை சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியவனாய் இருந்தோம், நான் துன்பப்படுத்தினதுனாலே அப்போஸ்தலர் பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபை. அவர் எனக்கு அருளிய கிருபை என்னை விருதாவா இருக்க விடவில்லை. அர்ப்பணிக்கிறார். கிருபை குறித்து எவ்வளவு மேன்மையை குறித்து பேசுகிறார். அகால பிறவி, நான் தகுதியற்றவன், அவர் கிருபை என்னை நடத்தினது. எபேசியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எபேசியர் 3:7-8. தேவனுடைய பலத்த சத்தியத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. பரிசுத்தவான்கள் எல்லாரையும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? அது விருதாவாய் சும்மா இருப்பதற்கு பவுலுக்கு அருளப்படவில்லை. துன்பப்படுத்திக் கொண்டிருந்த பவுலுக்கு இந்த கிருபை விருதாவாய் கொடுக்கப்படவில்லை. அதாவது 2 வசனத்தை தன்னை சொல்லுகிறார். அவர்கள் இந்த பலத்த சத்துவத்தால் எனக்கு அருளப்பட்ட இந்த வரமாகிய அவருடைய கிருபை இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாய் மாற்றினது. இந்த வார்த்தைகளை அறிவிக்கத்தக்க பவுலை ஊழியக்காரனாய் மாற்றினது. 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், பரிசுத்தர் எல்லாரிலும் சிறியவராயிருந்தும் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்க இந்த கிருபை அருளப்பட்டது. புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போகத்தான் இந்த கிருபை பவுலுக்கு. அது விருதாவாய் இருக்கவில்லை. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், அது என்னை இருக்க விடவில்லை, அந்த கிருபை என்னை விருதாவாய் இருக்க விடவில்லை என்று. இதுதான் தேவ கிருபை. கர்த்தர் தெரிந்து கொண்டால் அது நமக்கு அவருக்காக எழுந்து பிரகாசிக்க நம்மை பயன்படுத்தும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். கிருபை இந்த பவுலை கொண்டு எவ்வளவோ ஊழியங்களை சபைகள் ஏராளமானதற்கு அஸ்திபாரம் போட்டவர் இந்த பவுல். ஏராளமான பட்டணங்கள் உருவாகி கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்கு காரணமாயிருந்தவர் பவுல். அது விருதாவா இருக்க விடவில்லை. அந்த கிருபை அஸ்திபாரம் போட வைத்தது. அதுக்கு மேல் அநேகர் கட்டினார்கள், சபைகள் பெருகினது. நேரம் காலை 6 மணி. கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 4:17. The Lord will rescue me from every evil attack. 2 Timothy 4:17. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3:7. அப்படி இருக்க நதிகளாலும் மற்றும் நீர் பாய்ச்சலாலும் 1 பேதுரு
3:7. மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்யுங்கள். நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள நித்திய ஜீவ கிருபை, நித்திய ஜீவனாகிய கிருபை என்று வேதாத்தை சொல்லுகிறது. நித்திய ஜீவனான இந்த கிருபை எல்லாரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போய்விடக் கூடாது. இந்த கிருபை நம்மை விருதாவா இருக்க விடாது. ஆண்டவருக்காக பயன்பட, ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க இந்த கிருபை நம்ம எல்லாரையும் பயன்படுத்தும், எல்லாரையும் பயன்படுத்தும். அதான் பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரையும் தெரிந்தெடுத்த பிறகுதான் என்னை தெரிந்தெடுத்தார். நான் எல்லாரிலும் சிறியவன், ஆனால் அந்த கிருபை என்னை விருதாக இருக்க விடவில்லை. கடைசி சொல்லுகிற போது எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இவ்வளவாய் ஓடி பிரயாசப்பட்டது என் பலன் அல்ல, நான் செய்தேன், அவன் என் பலன் அல்ல, அது தேவ கிருபை. அந்த கிருபை தான் அப்படி செய்தது. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12:28. தெய்வ சமூகத்திலே காத்திருந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த கிருபை வேண்டியிருக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து அவருடைய சமூகத்தை தொழுது கொண்டு இந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிற நாம் இந்த ஆராதனை செய்வதற்கும் நமக்கு ஒரு கிருபை. இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருந்து கிருபைக்காக ஜெபிக்க அவர் உதவி செய்திருக்கிறார். இதுவே ஒரு கிருபை. நம்ம கொண்டு வந்து காத்திருக்க வைத்தது அதுவே பெரிய கிருபை. தடையில்லாமல் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறார். அதே 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவர் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாவர் கசப்பானவை உழைக்கணும்பி கலகமுண்டாயிருக்கிறதாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு அவர்கள் கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாம் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமாய். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் தந்தையிலே சேரப்படவும். தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழைத்து வருகிறார். தைரியமாய் கிருபாசன தந்தையிலே பிரவேசிப்போம். எங்களை புது கிருபையால், இந்த புது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நித்திய கிருபை, வார்த்தையினும் கிருபை, வார்த்தையான தேவன் மாம்சமானவர் எங்களுக்குள் கிருபையாக சத்தியத்தால் வாசம் பண்ணுகிறவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 8 1 வசனம். தேவன் இந்த ஜனத்திற்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? இந்த மக்கதுனியா நாட்டை பார்த்து 2ஆம் வசனத்துல பாருங்கள், உபத்திரவம் நிறைந்த ஜனங்கள், கொடிய தரித்திரரானவர்கள், இவ்வளவாய் வேதனை சகித்த ஜனங்கள். பாருங்கள், அங்கே உபத்திரவத்திலும் கொடுமையான தரித்திரத்திலும் இருந்த ஜனங்கள். ஆனால் ஆண்டவருக்காக ஊழியத்தை அதிகமாய் செய்தவர்கள், அதற்காக உற்சாகமாய் கொடுத்த ஜனங்களாய் இருந்தார்கள். இந்த கிருபை அவர்களை விருதாவாய் இருக்க விடவில்லை. அது இந்த வார்த்தையை சொல்ல வருகிறேன். கிருபை அவர்களை விருதாவாய் இருக்க விடவில்லை. ஏகமாய் தரித்திரர், கொடிய தரித்திரராய் இருந்தார்கள், உபத்திரவத்தில் இருந்தார்கள். ஆனால் சும்மா இருக்கவில்லை, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டார்கள். கர்த்தருக்காக எழுந்து நிற்க அந்த கிருபை அவர்களை சும்மா இருக்க விடவில்லை. அதே 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லுகிற என்று பவுல் எழுதினார். இந்த கிருபை நம்மை விருதாவாய் இருக்க விடாது. தரித்திரனாய், கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும், உபத்திரவத்தில் இருந்தாலும், மக்கதுனியா பட்டணத்து சபை ஜனங்களை இந்த கிருபை அவர்களை கர்த்தருக்காக எழுந்து நிற்க, சபைகளுக்கு கொடுக்க, உதவி செய்வதற்கு, உதாரணமாய் இருக்கிறதற்கு இந்த கிருபை அவர்களை எழுப்பினதானால் நம்மையும் கர்த்தருடைய கிருபை எழுப்போம். அவருக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்க, அவருடைய பணிகளை செய்யத்தக்க இந்த கிருபை நம்மை விருதாவாய் இருக்க விடாது. ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்காக எழுந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே அவர்கள் புத்தி சொல்கிற 6ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்திலே நாம் தகுதியற்றவர்கள், ஒவ்வொரு நாளும் வெறுமையான ஜனங்கள், ஒன்றுமில்லை எனக்கு என்று சொல்லிக்கொள்ள என்று அர்ப்பணிக்க வேண்டும். இதை நமக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிறது கிருபை. நமக்கு ஒரு முகவரியை கொடுத்து வைக்கிறதே ஆண்டுடைய கிருபை. இந்த ஸ்தானத்துல, இந்த இடங்களில நான் உயர்த்தி வைத்து, இந்த வேலைகள், இந்த உயர்வுகள் எல்லாவற்றையும் கொடுத்தது தேவரீருடைய கிருபை.
இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று தாவே சொல்லுகிறார். பவுல் அதைதான் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை, நான் அல்ல, என்னால் ஆனது அல்ல, இது எல்லாம் உம்முடையது, நீர் செய்தது என்று அர்ப்பணிக்கிறார். ஆதியாக 43வது அதிகாரம் 29-30 வசனங்கள். ஆதியாக 43 29-30 வசனங்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பில் உள்ள தன் சகோதரனுக்காக பொங்கின கொண்டால் அவன் அழிவதற்கு இடம் தேடி குருதைமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அவர்கள் தன்னை அடித்த ஜனங்கள், அவர் குழியிலே தூக்கி போட்டவர்கள், விற்று போட்டவர்கள், அவரை அடித்த அந்த பலவர்ண அங்கியை அவரிடத்திலிருந்து பறித்து கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை அதில் வைத்து தகப்பனுக்கு அவன் மரித்தான் என்று சொல்லி அனுப்பின இந்த ஜனங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார்கள். இந்த கூட்டம் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்க உள்ள அன்பினால் நிறைந்திருந்தது. அந்த கிருபை விருதாவா இருக்க விடவில்லை. யார் அடித்தார்களோ, யார் துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கே அங்கிருந்து ஆகாரத்தை கொடுக்கத்தக்க அந்த கிருபை ஆசீர்வதித்தது. 29ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்கிறார், மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். இந்த கிருபையை தேவன் அவருக்கு மேல வைத்திருந்தார். யோசேப்பின் மேல கர்த்தர் வைத்த கிருபை. அதான் சொல்லுகிறார், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி அவர் தருகிறார், அவருக்கு ஒரு சார்ந்து கொடுக்கிறார். யோசேப்பு கனிதருகிற ஒரு வாழ்வை வைத்திருந்தான். கனிதருகிற ஒரு வாழ்வு, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விருதாவாய் நம்ம இருக்க விடாது, அது கனி கொடுக்கும்படி இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் செய்யும். கடைசியாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட தரிசனத்தின் வழி வந்து யோசேப்பு அந்த ஸ்தானத்தில் நிற்கிறார். சகோதரர் எல்லாரும் வந்து நிற்கிற போது அவர் நினைவில் வந்த காரியம் தரிசனம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாய், பல நாட்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஏற்ற காலத்தில் நிறைவேறினது. எப்படி எல்லா அடிக்கட்டுகளும் குனிந்து பணிந்து நின்றதோ அவ்விதமாய் வந்து நின்றார்கள். ஆகாரத்திற்காக கிருபை செய்யும்படி தேவன் ஆசீர்வதித்தார். அதான் இங்கே சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் யோசேப்புக்கு வந்த நிந்தைகள், அநேக உபத்திரவங்கள், நெருக்கத்தின் பாதைகள், குழியிலே போடப்பட்டு விற்கப்பட்டு சிறைச்சாலையிலே உபத்திரவங்கள், அநேக பாடுகள் வழி எல்லாம் கடந்து வந்தாலும் கிருபை விருதாவாய் இருக்க விடாது. வசனம் சொல்கிறது, அவரோடு கூட சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய அந்த கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைக்கும், ஆசீர்வதித்து வைக்கும். இவ்விதமான கிருபைகளை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் வழி நடத்துவாராக. இந்த கிருபை நம்மை விருதாவாய் இருக்க விடாது, விருதாவை போகாதபடிக்கும் நம்மை நாம் காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக உடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் உடைய சமூகத்தில் வந்து வார்த்தைகளை, கிருபை பொருந்தின மேலானவைகளை, ஆண்டவரே கிருபை பொருந்தின வார்த்தைகளை தியானிக்க கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதுவே மேலான கிருபை. உடைய பாதத்தில் காத்திருக்கிறதுக்கு எங்களை தெரிந்து கொண்டீரே, அந்த பலனை கொடுத்தீரே, அந்த எங்களுக்கு கிருபை. ஆண்டவரே மேலான கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பூரண கிருபையால், சம்பூர்ணமான கிருபையால் எல்லாரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவருக்கும் கிருபை பெருகட்டும். அளவற்ற கிருபை, சம்பூர்ணமான கிருபை, பலப்படுத்துகிற தேவ கிருபை, நித்திய ஜீவனான கிருபை, கிருபாசன தண்டையில சேரும் பாக்கியத்தை தருகிற கிருபை, ஆராதனை செய்யும்படி எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபை, இந்த வல்லமையுள்ள கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த கிருபை எங்களை விருதாவாய் இருக்க விடாது, இந்த கிருபை எங்களை விருதாவாய் இருக்க விடாது. அற்பமான பவுலை ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே என்று தன்னை தாழ்த்துகிறது போல, நான் ஒன்றுமில்லாதவன், சிறுமையானவன், நான் எல்லாருக்கும் பின்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஒரு அகால பிறவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தி, ஆனாலும் இந்த தேவ கிருபை என் மேல தரிசனத்தோடு இருந்தது. அவருக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்க, புறத்தாளிகள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்க இந்த கிருபை என்னை ஊழியராக தெரிந்து கொண்டது. இந்த கிருபை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இது என்னை விருதாவாய் இருக்க விடவில்லை. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் செய்ததல்ல, எல்லாம் கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறது போல ஆண்டவரை எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். பவுலை பயன்படுத்தினவர், யோசேப்பை ஆசீர்வதித்து பயன்படுத்தின தேவன், பவுலை பயன்படுத்தின தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த பெற்றுக்கொண்ட கிருபை
கிருபையை விருதாவாய் மாற்றாதபடிக்கு, அது அப்படியே பயனற்று போகாதபடிக்கு கர்த்தருக்காக பிரகாசிக்கத்தக்க இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பெருகட்டும். எங்களை கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. தாழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். புத்தி சொல்லுகிறது போல, ஒவ்வொரு ஜனங்களுக்கு அறிவுரையாய் சொல்லுகிறது போல, அந்த கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு என்று சொல்லுகிறது போல நாங்கள் விருதாவாக்கி விடக்கூடாது. நாங்கள் வெறும் பயன்படுத்தாமல் போய்விடக் கூடாது. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள, பயன்படுத்திக் கொள்ள, இன்னொரு நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவீராக. தேவ கரத்துல தருகிறோம். கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும். விருதாவாயிராதபடி எங்கள் எல்லாரையும் பயன்படுத்தட்டும். கிருபையை போக்கடிக்காதபடி, இந்த விருதாவாய் மாற்றாதபடிக்கு அதை கர்த்தருக்காக பயன்படுத்த உதவி செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை எல்லாருக்குள்ளும் இருந்து பெருகட்டும். உன்னதமான தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த நாளின் பணிகளை உடைய சன்னிதானத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். பணிஸ்தலத்துல ஆண்டவரே கர்த்தருடைய கரம் விளங்கட்டும். பாதுகாவலை கர்த்தர் தந்துருங்க. சுகத்தை தந்துருங்க. ஒவ்வொரு பணிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். வழிநடத்துதல் இருக்கட்டும். தேவ கிருபை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாளில் தேவனுடைய பலத்தினால் எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் ஆலய பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பணிகளிலும் அன்று கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற துரிதமாய் செய்யப்படுகிற எல்லா பணிகளிலும் தேவ கரம் கூட இருக்கட்டும். பாதுகாவல் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துவீராக. கிருபை பொருந்திய அநேக மனுஷர்களை இதற்காக எழுப்பி தருகிறீர். உமது கிருபை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாவற்றையும் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொண்டு வருகிறீர். கிருபையால் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. அந்த கிருபை விருதாக இராதபடிக்கு இன்னும் அநேகருக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையாய் அநேக காரியங்களை கர்த்தர் ஆலயத்திற்காக செய்திருளுங்க. மற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆலயத்திற்காக வருகிற மார்பிளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடையில்லாமல் வந்து சேர இந்த நாளில கர்த்தர் பாதுகாவலையும் அதற்கேற்ற எல்லா காரியங்களும் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கவும், ஏற்ற நேரத்தில் எங்கள் ஆலயத்தை வந்து சென்றடைவதற்கும், பணிகள் நேர்த்தியாய் நடைபெறுவதற்கும் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபை. நன்றி செலுத்தும் தகப்பனே, கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. எங்களை வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அல்ல, கிறிஸ்துவின் கிருபை எங்களுக்குள்ளிருந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் சென்ற கூடுகை சுசிலா தனசன் அவர்கள் வீட்டில் ஜெபப்பட்டு வந்தார்கள். ஆமா 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 அனுப்பிட்டு